إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين لا يتخذون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் படைத்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி ஒரு வேத நூலையும் எங்களுக்கு தந்து அந்த வேத நூலை எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு செய்து காட்டுவதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் ஒருவரை தெரிவு செய்து சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். நாங்கள் எப்பொழுதுமே ஒரு பொருளை வாங்குவதற்காக வேண்டி கடைக்கு போனால் அந்த பொருளை வாங்கியதற்கு பிறகு நாங்கள் கேட்போம், இந்த பொருளை பாவிக்கக்கூடிய முறையை சொல்லித்தரக்கூடிய ஒரு கட்லாக் இருக்குதான்னு கேட்போம். அது சின்ன ஒரு போன் வாங்க போனாலும் சரி, அது வீட்டுக்கு ஒரு மெஷின் வாங்க போனாலும் சரி, அது எங்களுடைய சமையலறைக்கு தேவையான ஒரு எலக்ட்ரானிக்கல் பார்ட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்க போனாலும் அங்க கேட்கிற கேள்வி கட்லாக் ஏதும் இருக்குதான்னு சொல்லி. இந்த கட்லாக்க செஞ்சவர் யாருன்னு சொன்னா அந்த பொருளை படைத்தவர், பொருளை செய்தவர் தான் அந்த கட்லாக்கையும் எழுதியிருப்பார். இது இப்படித்தான் பாவிக்கப்பட வேண்டும், இதுக்கு தேவையான கரண்ட் இது தான், இதுக்கு தேவையானது இவ்வளவு தான், இது இப்படித்தான் ஆபரேட் பண்ணப்பட வேண்டும், இந்த பட்டன் இதுக்குரியது, இது இதுக்குரியது என்று சொல்லி அவர் அதில் அடையாளப்படுத்தி இருப்பார். இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு கட்லக்காகத்தான் குர்ஆனை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனை தந்தது வாழுவதற்காக வேண்டி, குர்ஆனுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும்,
குர்ஆன் அமல் செய்வதற்காக வேண்டி தரப்பட்டது. ஆனால் குர்ஆனை ஓதுவதை மக்கள் அமலாக மாற்றிக் கொண்டு விட்டார்கள். குர்ஆன் தரப்பட்டது அமல் செய்வதற்காக வேண்டி, ஆனால் மக்கள் குர்ஆன் ஓதுவதை மட்டும் அமலாக மாற்றிக் கொண்டு விட்டார்கள். நாங்க குர்ஆன் ஓதிட்டோம், குர்ஆனை தமாம் செய்துட்டோம், ஆனா குர்ஆன்ல என்ன இருக்குது, குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் ஏன் தரப்பட்டது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 9 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா 9 வருஷம் மனைவியாக இருந்தார்கள். தன்னுடைய 9வது வருடத்தில் நிக்காஹ் செய்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை. ஆயிஷாவுக்கு 18 வயதாக இருக்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். 9 வருடம் மனைவியாக இருந்த அன்னை ஆயிஷாவிடத்தில் சில சஹாபாக்கள் போய் கேட்டார்கள். பிந்திய காலத்தில் சிஃபி லனா ஹயாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவருடைய இரவு, அவர்களுடைய பகல், அவர்களுடைய கோபம், அவருடைய சந்தோஷம், அவர்களுக்கென்றிருந்த எல்லா வகையான வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த ஒரு ஹுத்பாவும் ஓத இல்ல, எந்த ஒரு பயானும் செய்ய இல்ல, ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. அமா கரஅத்துமுல் குர்ஆன், நீங்க குர்ஆன் ஓதி பார்க்கலையா? குர்ஆன்ல என்ன இருக்குதோ அது அப்படியே நபியினுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஃபகான குலுகுல் குர்ஆன், அவருடைய குணம், அவருடைய வாழ்க்கை குர்ஆன். குர்ஆன்ல என்ன இருக்குது? குர்ஆன்ல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவான மெசேஜ். அங்க எதுவுமே நெகட்டிவ் இல்ல. மக்களை தூண்டுது, மக்களுடைய சிந்தனையை தூண்டுது, மக்களை நல்லது பக்கம் வழிகாட்டுது, மக்களை மோட்டிவேட் பண்ணுது குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய உறவு வாழ்க்கையினுடைய உறவாக மாற வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுதோ அது என்ற வாழ்க்கையில இருக்கிறது. நான் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தா அதுக்கு உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அநியாயம் செய்தவர்களாக இருந்தா அதுக்கு உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள். அநியாயம் செய்தவன் மன்னிப்பு கேட்டு போறான், அநியாயம் செய்யப்பட்டவன் சொல்லுகிறாரே, செய்யப்பட்டவர் சொல்லுகிறாரே, நான் மன்னித்து விட்டேன் எப்பயோ உங்களை, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். குர்ஆன் சொல்லுது, நீங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க, நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன செய்யப்படணும் என்பதல்ல. எனக்கு நான் பொறுப்பு, உங்களுக்கு நீங்க பொறுப்பு. உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்கோ, என்ற வேலையை நான் செய்றேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா ஒரு காஃபிர், அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர், அவருக்கு இஸ்லாம் கிடைக்க இல்ல. அல்லாஹ்வே சொல்லிட்டான், நீங்க உங்களோட வாப்பட விஷயத்தில் என்னட்ட கேட்க வானம் உண்டும், அது முடிவு செய்யப்பட்ட விடயம் என்று சொல்லி, அப்படி சொல்லப்பட்டதற்கு பிறகும் ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கு வாப்பா வாப்பதான், வாப்பா வாப்பதான். என்ற வாப்பவன் நான் வாப்பவாகத்தான் பார்ப்பேன். அல்லாஹுடைய பார்வையில அவர் யாராக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என்ற வாப்பக்கு உள்ள உறவு என்ன, இது என்ற வாப்பா, அவ்வளவுதான். நூஹ் நபியினுடைய மகன், அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், உங்களோட மகன் அல்ல அவரே, அவரே அவருக்கும் உங்களோட மகனுக்கும் உங்களுக்கு இடையில் உள்ள ஈமானிய உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் நாளைய கியாமத்தில் நரகத்துக்குத்தான் போவாரு. ஆனா வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, அது அல்லாஹ்வுடைய முடிவு, அது அல்லாஹ்வும் அவரும் பார்த்துக் கொள்ளட்டும். எனக்கு இவர் என்ற மகன், எனக்கு இவர் என்ற மகன், நான் என்ற மகனுக்கு என்ன செய்யும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்லித்தார் அழகான ஒரு பாடம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் என்ன செய்யணும் என்றத மட்டும் பார்த்தா உலகத்துல உலகம் பீஸ் ஆகிடும், உலகம் அமைதியாகிடும், உலகத்துல நல்லது பிறக்கும், நல்லது வாழும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வரலாறு வந்திருக்கிறது.
பல உலமாக்கள் பல கிதாபுகளில் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை அவ்வளவு அமைதியாக அமையவில்லை. மனைவியை தலாக்கு சொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆனா இன்னும் தலாக்கு சொல்ல இல்லை. குடும்பத்துக்குள்ள அவர்களாக பேசி முடிவு செய்து விட்டார்கள். விவாகரத்து பெற்றுக் கொண்டா நல்லம் என்ற ஒரு முடிவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் மூணாவது ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு, என்ன கூட மனைவியை நீங்க தலாக்கு சொல்ல போறீங்களா? என்ன அவள் மோசமானவளா? ஏன் இப்படி முடிவெடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, எல்லா காலத்திலையும் இந்த ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு எப்பயும் வேலை மத்த வீடுகள்ல என்ன பேசுறாங்க, மத்த வீடுகள்ல என்ன முடிவெடுத்தாங்க, அந்த குடும்பத்துல பிரச்சனையாமே, இந்த வியாபாரத்துல பிரச்சனையாமே, இது கியாமத்து வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு கூட்டத்தெல்லாம் படைச்சி அவங்களோட வேலை அதுதான். மற்ற இடத்தில் என்ன நடக்குது, அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இதை தேடுறது. இதுக்கு சொல்லி அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், இதுக்கு படைக்கப்பட்டவர்கள். யாரு எதற்கு படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த விடயம் அவர்களுக்கு ரொம்ப லேசாக. இவர் வந்து கேட்டாரு, எப்படி தலாக்கு சொல்ல போறீங்களாமே, என்ன பிரச்சனை என்று சொல்லி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொன்னாங்க, அது ஏண்ட மனைவி அப்பா, அவளை பத்தி நான் என்ன உனக்கிட்ட குறை சொல்றதுக்கு, அது நான் கைப்பிடித்து என்னுடைய பராமரிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணை பத்தி நான் எப்படி குறை சொல்லுவது என்று சொல்லி ஏசி அனுப்பிட்டாங்க. அவர் போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு விவாகரத்து நடந்துட்டது. இவங்க விவாகரத்து செஞ்சிட்டாங்க. அந்த பெண் இத்தாவில் இருக்கிறா. அதே மனிதர் மீண்டும் வந்து கேட்டாரு, நீங்க விவாகரத்து செஞ்சிட்டீங்களாமே, அவ்வளவு மோசமான பெண்ணா அந்த பெண் என்று கேட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, ரலியல்லாஹுடைய ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்ப அந்த பெண் என்னுடைய பெண் அல்ல, அது மூணாவது ஒரு பெண். மூணாவது ஒருவரை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் எனக்கு இல்ல, என்ன விட்டுடுவாப்பா. ஏன் இதற்கு தோண்டி போறாய், ஏன் இதை தேடுகிறாய்? அவ ஏண்ட மனைவியாக இருக்கக்குள்ளேயும் எனக்கு பேசலாது. நான் தலாக்கு சொன்னதுக்கு பிறகு ஏண்ட மனைவி அல்ல, அதுக்கு பிறகு எனக்கு பேசலாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் பழகிக் கொள்ள வேண்டிய குர்ஆனுடைய பாடம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன கடமை, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா. மக்கள் போய் யூசுஃப கிணத்துல தள்ளிட்டு வராங்க. ஹஜ்ரத் யாக்கூபுக்கு நல்லக தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஓனாய் சாப்பிட இல்ல. ஃபஜாஉ பிதமின் கதிப், ஒரு பொய் நாடகம் நடிச்சாங்க அந்த சகோதரர்கள். யாக்கூபுக்கு நல்லக தெரியும், அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு தெரியும் பொய் என்று சொல்லி. ஆனாலும் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபஸ்ஸபுருன் ஜமீல், இந்த கட்டத்தில் இருக்கிற மார்க்கம், இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற தீன் என்ன தெரியுமா, அழகான பொறுமை செய்வது தான் என்று சொல்லி பொறுமை காத்தாங்க. குழந்தைகள் அரவணைத்துக் கொண்டாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய இந்த பாடத்தை எனக்கு உங்களுக்கு நசீவாக்குவானாக. குர்ஆன்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான பாடம் இருக்கிறது. அந்த பாடம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான பாடம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான், எங்கெல்லாம் மனிதர்களுடைய பாவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மனிதர்களுடைய பாவம், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி ஆரம்பிக்கும் பொழுதே அவர்கள் செய்த ஒரு தவறை சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். மனிதன் தவறு செய்யக்கூடியவன், காலையிலையும் தவறு செய்வான், மாலையிலையும் தவறு செய்வான், தவறிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பான். அப்படித்தான் மனிதன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சூரத்து தௌபாவில் ஆரம்பிக்கும் பொழுதே அப்படித்தான் ஆரம்பிக்கிறார். فأذلهما الشيطان فأخرجهما مما كانا فيه. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் வாழ்றாங்க. فكلا منها حيث شئتما رغدا ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. سبحان الله.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், வேண்டியதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஆனா ஒன்று மட்டும் செய்ய வேண்டாம், இந்த மரத்தின் பக்கமாக நெருங்க வேண்டாம். இது மனித இயல்புல உள்ளது. வானமண்டதை செய்வது தான் மனிதன், வானமண்டலின் பக்கமாக நெருங்குபவன் தான் மனிதன். அப்படித்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எப்படியோ சாப்பிட செய்து விட்டான். அந்த மரத்தின் பக்கமாக நெருங்க வைத்து விட்டான். நெருங்கி விட்டார்கள், தவறு நடந்து விட்டது. அல்லாஹ் அந்த தவறை ஆதமுடைய வாழ்க்கை நடத்தாட்டி விட்டான். இப்ப அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் என்ன தெரியுமா சொல்றான்? அடுத்த ஆயத்துல தவறு நடந்துச்சுதா, ஆதம் தவறு செஞ்சிட்டாரா? ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க தௌபாவையும் சொல்லிக் கொடுத்தோம். இப்படித்தான் தௌபா செய்யணும், இப்படித்தான் தௌபா செய்யணும். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத். சூரத்துல் அராஃப் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன கலிமாண்டா? ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். அல்லாஹ் பாவத்தை சொல்லிவிட்டு அடுத்த அடியில சொல்றான் தௌபாவை பத்தி. பாவத்துடைய கதவை நீங்க திறந்தா அல்லாஹ் சொல்றான், நான் தௌபாவுடைய கதவை திறந்துடுவேன். நீங்க பாவம் செஞ்சீங்களா, என்ற தௌபாவுடைய கதவு திறந்து இருக்குது, வாங்க உங்களை சுத்தம் பண்ணி விடுறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அடுத்த அடியில சொன்னது என்ன தெரியுமா? நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா, வாங்க நான் தௌபாவுடைய கதவை திறந்திருக்கிறேன், மன்னித்துட்டேன், நல்லவர்களாக மாறிவிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயும் சொல்லுகிறான். சூரத்துல் பக்ராவுல இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், உலகத்தில் இருக்கிற பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஹக்கை மறைப்பது. மக்களுக்கு பயந்து, மக்களை நேசிப்பதற்காக வேண்டி, அல்லது மக்களுடைய கோபத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்மைகளை மறைப்பது. இது அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒரு பாவம். உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். என்னுடைய தொழில், வருமானம், எனக்கு எதுவும் நடக்கலாம், ஆனா உண்மை சொல்லப்படும். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன். அல்லாஹ் லஅனத் செய்கிறான். உண்மைகளை மறைக்கக்கூடியவர்கள், உண்மையை பிரட்டி பிரட்டி பேசக்கூடியவர்கள், உண்மையை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சபித்து விட்டு சொல்லுகிறான், நீங்க அப்படி செய்தாலும், நீங்க அப்படி விளக்கம் கொடுத்தாலும், நீங்க உண்மையை மறைத்தாலும் நான் தௌபாவுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறேன். இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பய்யனு ஃபஉலாயிக அதூபு அலைஹிம் வ அன அத்-தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். நீங்க எப்பெல்லாம் பாவத்துடைய கதவை திறப்பீங்களோ நான் தௌபாவுடைய கதவையும் திறந்து வைத்திருக்கிறேன், உங்களுக்கு தௌபா செய்து கொள்ள முடியும். சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லடியார்கள் வ இபாதுர் ரஹ்மான் 10 சிஃபாத்துகளை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய 10 பண்புகள் இருக்கிறது. இத படிங்கோ. இந்த 10 சிஃபாத்தையும் படித்து அதை வாசித்து நல்லா விளங்கிட்டு எங்கட வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. இந்த இதோடு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما. இதை ஓதி முடிக்க வேண்டாம், இதை வாசித்து முடிக்க வேண்டாம், இதை வாசித்துட்டு படித்துட்டு வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? குர்ஆன் ஒன்றை சொல்லுது, அது எந்த வாழ்க்கையில இருக்குதா? குர்ஆன் சொல்லுது பூமிக்கு மேல அமைதியாக நடப்பாங்க, பெருமடிக்க மாட்டாங்க. பெருமடிக்கிறதுக்கு ஒன்றுமே தோற்றம் ஒன்றும் இல்ல, எல்லாம் தரப்பட்டது. எப்ப விருப்பமோ அவன் எடுத்துக் கொள்வான், எப்ப விருப்பமோ அவன் அதை பறித்துக் கொள்வான். இன்றைய பணக்காரன் நாளைக்கு ஏழை,
எத்தனை பேர் இருக்கிறாங்க சென்ற வருஷம் ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுத்துட்டு இந்த வருஷம் நான் ஜகாத்து வாங்க தகுதியானவன் என்று தன்னை டிக்ளேர் பண்ணினவன் எத்தனை பேர் இருக்கிறாங்க சுபஹுடைய தொழுகையை பள்ளியில ஆரோக்கியமாக தொழுதுட்டு ஜும்மாவுக்கு பரலை சாவிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் ஓண்ட ரிமோட் கண்ட்ரோல் என்ற கையில, நான் தான் ஆபரேட்டர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சூரத்து சஜதா ஓதப்படுகிறது பள்ளியில. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், பள்ளியில இமாம் சஜதா ஓத இல்லட்டி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஆனா சஜதாவுல என்ன இருக்குன்னு யாரு கேட்டாங்க? எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் இன்றைக்கு சஜதா ஓதல்லையா, என்ன மறந்துட்டீங்களா? யாராவது கேட்டிருப்பாங்களா ஹஜ்ரத் வந்துட்டு, ஹஜ்ரத் நீங்க ஒவ்வொரு நாளும் சஜதா ஓதுறீங்க தானே, அதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொல்லி மிக வருத்தத்தோட சொல்றேன். அன்பு பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு என்ன தெரியுமா? குர்ஆனுடைய எழுத்துடைய உறவு மட்டும்தான். சம்மாந்துறையில வாழ்ந்த ஒரு பாசி ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தலீம் குர்ஆன் என்ற குர்ஆன் எழுதினாரு. அந்த குர்ஆனுடைய உறவு மட்டும்தான் எங்களுடைய உறவு. குர்ஆன் ஓத தெரியும் அவனுக்கு. சூரத்துல் இன்னைக்கு ஓதிருப்பாங்க பள்ளியில, இன்னைக்கு ஓதினாங்க பள்ளியில. என்ன ஓதினாங்க? யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்ض். வானம் பூமியினுடைய ரிமோட் கண்ட்ரோல் அவன்ட கையில. யுதப்பிர், அவன்தான் முதப்பிர், அவன்தான் நிர்வாகம் செய்கிறான். உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான், கண்ணியப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான், கொடுக்கிறான், எடுக்கிறான், எல்லாம் செய்கிறான். அப்படி வந்து இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் இன்சான் சூரத்து தஹர் ஓதுவாங்க. சூரத்து தஹர் எப்படி தெரியுமா முடிப்பாங்க? சூரத்து தஹர் எப்படி தெரியுமா இமாம் முடிப்பாரு? அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு சுபஹுடைய தொழுகையை தொழும் பொழுது அந்த ஆயத்துக்கள் எல்லாம் ஒரு கடலாக வந்து போய் கொண்டிருந்தது. என்ன சொல்றாரு இமாம்? ஓதுறாரு, வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ், வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதையும் உங்களால் நாடவும் முடியாது. நீங்க நாடுவது அவனுடைய நாட்டம் தான். நீங்க நாடுவது அவனுடைய நாட்டம். நான் ஒன்றை நாடுவதற்கும் அவனுடைய ரிமோட் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஆக வேண்டும். அவன் முதப்பிர், அவன் யுதப்பிர். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்ض். நிர்வாகம் செய்கிறான் அவன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சூரத்துல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, இது அப்படியே சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், அவங்களோட 3 பண்பு இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? இணை வைக்க மாட்டார்கள். வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன், கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், ஜினா செய்ய மாட்டார்கள். இந்த பாவம் 3 பெரிய பாவம், பொல்லாத பாவம். இந்த பாவத்தை செய்தவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இந்த பாவத்தை செய்தவர்கள் பூமிக்கு மேல வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இவர்கள் பூமிக்கு மேல வாழக்கூடாது என்பது தான் குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய அந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை இதுதான். ஆனா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சரியப்பா, நீ சிறுக்கு செய்து விட்டாய், நீ கொலை செய்து விட்டாய், நீ ஜினா செய்து விட்டாய். அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுகிறான்? இல்லா மன் தாப வ ஆமன அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். நீங்க பாவத்துடைய கதவை திறந்தா நான் தௌபாவுடைய கதவை திறந்துடுவேன். அல்லாஹ் சொல்றான், சரி, நீ செஞ்சிட்டாய் கொலை, நீ செஞ்சிட்டாய் ஷிர்க், நீ செஞ்சிட்டாய் ஜினா. சரி, இதை செஞ்சா பெரும் பாவம் இது. இந்த பாவத்தை செய்தவர்கள் நரகத்தில் இருப்பாங்க, அதுல சந்தேகம் இல்லை. ஆனாலும் நீ மௌத்துக்கு முன்னால தௌபா செய்து சாலிஹான அமல் செய்து அந்த பாவத்தை விட்டு முழுக்க விட்டுட்டு வெளியே வந்துட்டா நான் என்ன தெரியுமா செய்வேன்? உனக்கு நீ செஞ்ச பாவத்தையும் நன்மையாக மாற்றி தந்துகிறேன். உன்ட ஜினா உனக்கு நன்மையாக மாறிவிடும்.
உண்ட கொலை உனக்கு நன்மையாக மாறிவிடும், உண்ட ஷிர்க் உனக்கு நன்மையாக மாறிவிடும். எப்ப இல்லாமன் தாப வ ஆமன அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். நீங்க எப்பெல்லாம் பாவத்துடைய கதவை திறப்பீங்களோ அப்பெல்லாம் நான் தௌபாவுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறேன். தௌபா செய்து கொள்ளுங்கோ, என்னிடத்தில் ஓடி வாங்கோ. சூரத்து தஹ்ரீம் அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஅசூம்கள், பாவம் செய்ய மாட்டார்கள், அவங்களோட வாழ்க்கையில தவறு நடக்க மாட்டாது. ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி சில நிகழ்வுகளை அல்லாஹ் நடத்துறான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்ய இல்ல, ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க. ஒரு சத்தியம் ஒரு சத்தியம் செஞ்சாங்க. யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். ஹலாலாக்கப்பட்ட தேனை தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்டாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே ஒரு நபி சத்தியம் செய்தாரே, இதுக்கு பிறகு நான் தேன் பானி குடிக்க மாட்டேன். அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான், கத் ஃபரதல்லாஹு லக்கும் தஹில்லத ஈமானிக்கும். நபியே வருத்தப்படவானாம், நீங்க செய்த சத்தியத்தை முறித்து வெளிய வாரத்துக்குரிய வழியையும் நான் வைத்திருக்கிறேன். நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டா உங்களுக்கு வெளிய வாரத்துக்கு வழி எனக்கு இருக்குது. கத் ஃபரதல்லாஹு லக்கும் தஹில்லத ஈமானிக்கும் வல்லாஹு மௌலாக்கும் வஹுவல் அலீமுல் ஹகீம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துட்டதா, வைது அஸ்ரன் நபியு இலா பக்தி அஸ்வாஜிஹி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஒரு சில மனைவிமாரிடத்துல ஒரு செய்தி சொன்னாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை யார்கிட்டயும் சொல்லாதேம்மா, இதை நீயே மறைத்து வைத்துக்கொள், இதை பப்ளிசிட்டி பண்ணிடாதே என்று சொல்லி ஒரு மனைவிட்ட சொன்னாங்க. ஆனா அவ பெண் தானே, அவ ஒரு சகோதரி தானே, அவ என்ற மகளை போல, என் வீட்டுக்குள்ள மகள், என் வீட்டுக்குள்ள தாயை போல ஒரு தாய் தானே. அவட வாயில அது இருக்க இல்ல, அவ இன்னும் ஒத்தத சொல்லிட்டா. நபி வானமண்டத்த ஒரு பிரைவேட்டான, ஒரு சீக்ரெட்டான, ஒரு மறைமுகமான ஒரு செய்தி அவ சொல்லிட்டா. போயிட்டு வானமண்டத்தை சொல்லிட்டா. எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய தவறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத சொல்லிட்டு, وَإِذْ أَسَرَّ النَّبِيُّ إِلَى بَعْضِ أَزْوَاجِهِ حَدِيثًا فَلَمَّا نَبَّأَتْ بِهِ أَظْهَرَهُ اللَّهُ عَلَيْهِ وَعَرَّفَ بَعْضَهُ. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இன் ததூபா இலல்லாஹி ஃபقد صغت قلوبكما. உங்க ரெண்டு பேருக்கும் தௌபா செஞ்சு கொள்ளணும். நீங்க ரெண்டு பேரும் தௌபா செய்யுங்க. நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில தவறுகள் நடக்கலாம். தவறு நடக்கும் பொழுதெல்லாம் தௌபாவுடைய கதவு திறந்திருக்குது. வாங்க தௌபா செய்யுங்கோ, பாவ மன்னிப்பு தேடுங்கோ என்று குர்ஆன் மிக அழகாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. சூரத்து தஹ்ரீம்ல அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றான். இந்த சபையில் உள்ள எல்லாருக்கும், எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, என்னையும் உன்னையும் உங்களையும் பார்த்து அல்லாஹ் விളിக்கிறான். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் என்று வரும் பொழுது, நான் என்று வரும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் என்று வரும் பொழுது நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லுங்க, குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வோம், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வோம். என்ற செலவுல யாரெல்லாம் வாழ்றாங்களோ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கணும். பாப்பாக்கு நல்லா தெரியும். பிச்சை வாங்க வாரவனும் என்ன சொல்லுவான் தெரியுமா? வீட்டுல பிள்ளைகளுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது தாங்கோண்டு கேட்பாங்க. ஒரு வாப்பாக்கு நல்ல தெரியும், பிள்ளைக்கு தின்ன கொடுக்கணும், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், சின்ன பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும், பிச்சை வாங்கவனுக்கு தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், நான் சுபகு தொழுவது போல என்ற புள்ளையும் சுபகு தொழணும்.
நான் அன்பாக சொல்லுகின்றேன், பிள்ளைகள் யாரும் கெட்டு போகவில்லை, பிள்ளைகள் யாரும் வளர்க்கப்படவில்லை. இது குர்ஆனுடைய விளக்கம் சொல்ல வேண்டும், ஆனால் நேரம் இடம் கொடுப்பதில்லை. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? கொஞ்சம் சூரத்து தஹ்ரீமை பிரட்டுங்க, படிங்க. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன கஃபரு, யா அய்யுஹல்லதீன கஃபரு, நிஅமத்துகள் அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டும் அதை நிராகரிப்பு செய்தவர்களே, லா தஅ்ததிருல் யௌம், யாரும் எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டாம். இந்த புள்ள கெட்டு போறதுக்கு காரணம் இதுதான், இந்த மனைவிதான் காரணம், நான் வாழ்ந்த சூழல் தான் காரணம், எனக்கு இருந்த பொறுப்புகள் தான் காரணம், எனக்கு இந்த புள்ளைய சரியா வளர்க்க கிடைக்க இல்ல என்று சொல்லி யாரும் எக்ஸ்கியூஸ் பண்ண வேணாம். உங்களோட புள்ளைக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களுக்கு சின்ன கொடுக்கலும்டா ஈமானையும் கொடுக்க தெரியணும். லா தஅ்ததிருல் யௌம், இன்றைக்கு நீங்க யாரும் எக்ஸ்கியூஸ் பண்ண வேண்டாம். சரி சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, இப்பயாவது மறுவ தௌபா செய்ய, இப்பயாவது தௌபா செய்ய. சரி இவ்வளவு நாள் நடக்க இல்ல, சுபஹுக்கு நான் தனியத்தான் பள்ளிக்கு வந்தேன். அந்த உம்மக்கும் வாப்பக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக, அந்த மாமக்கும் அந்த மருமகனுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ரெண்டு பேரும் பள்ளிக்கு சுபஹ் கொண்டுக்கு வராங்க, தொழுது போட்டு போறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா அதைத், யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல பரக்கத் செய்வாயாக, இவைகள் எல்லாம் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும் ஒரு கெடுதிகளாக, அதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று ஆமீன் சொல்லிவிட்டு வாழ்க்கையை ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? அன்பாக சொல்லுகின்றேன், நாங்கள் எப்பொழுதெல்லாம் பாவத்துடைய கதவை திறப்போமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் நன்மை தௌபாவுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறான். கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்லவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பாக்கியங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. கடந்த காலங்களில் நடந்த அத்துணை வகையான பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் நம் அனைவரையும் பொறுத்து நம் அனைவரையும் நல்லவர்களாக வாழ வைத்து நல்ல நிலையில் நம் அனைவருக்கும் மௌத்தையின் நசீபாக்குவானாக. எங்களுடைய வாழ்க்கையை மக்கள் பார்த்து பொறாமைப்பட வைத்தது போன்று எங்களுடைய மௌத்தையும் அல்லாஹ் மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தாக ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய மௌத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத், எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய கண்களை குளிர வைப்பானாக. சகல வகையான கெடுதிகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான வாழ்வை தந்தது போன்று ஆரோக்கியமான முடிவையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.